தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீன ராசி மே மாத ராசி பலன். தசாபுத்தி ரீதியாக இந்த மாத கிரக நகர்வுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசிக்கு சனி பகவான் ராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 3ஆம் இடத்துல குரு 4ஆம் இடத்துல. இந்த நகர்வுகள் எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா சூரியன் 15 டேட்டுக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அங்கே சுக்கிரன் இருக்கிறார். இது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால, 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறது இது நன்மையா ஒவ்வொரு தசைக்கும் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய நகர்வு உங்களுக்கு சிறப்பு. இது ஒன்று மட்டும்தான் குரு காப்பாற்றுது, நல்லாவே காப்பாற்றுது. சனி பகவான் அவ்வளோலாம் கெடுபலன் பண்ணாது. உங்கள் சுயஜாதகத்தில் வலுவாக இருந்தால் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம் வக்ரமாகாமல் இருந்தால் ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் சரி, அந்த தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அந்த தசையை சிறப்பாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வருது இந்த மீனராசிக்கு. பெரும்பாலும் 7.5 சனியே கஷ்டம்தான். இப்போ ஜென்ம சனி வேறு. இப்போ மே மாதம், இந்த மே மாதத்தில் தசை, இப்போ புதன் தசையை பார்ப்போம். மீனராசிக்கு புதன் தசை. மீனராசியில் 3 நட்சத்திரங்கள்: பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் புதன் தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? பூரட்டாதிக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வருது. உத்திரட்டாதிக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 3 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே தான் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் தசை இந்த வயசில் தான் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே புதன் தசை தான். இப்போ மீனராசியில் புதன் தசை, புதன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. இந்த அவயோக கிரக தசைகள் இளம் வயசில் போயிடுறது நல்லது. ஒரு 20-22 வயசுக்குள்ளே போயிடுறது நல்லது. அப்போ 22 வயசுக்கு மேலே நல்லது இல்லையா அப்படின்னா, அதுலேயும் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அப்படி இல்லைனாக்கா 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, ஏன் 4ஆம் இடத்துல இருந்தாலே நல்லது தான், இவர் இல்லைன்னு சொல்லலை. 7ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான். வேலை நல்லா கொடுத்துரும். ஆனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசைங்கிறது உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை வைக்கும். அதிகபட்சமான எதிர்ப்புகள், மேலதிகாரிகள் தொந்தரவு, அது மாதிரி. நீங்களே மேலதிகாரின்னு வச்சிங்களேன், உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க மதிக்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லைனா பின்னாடி ஒன்று பேசுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுவாங்க. அது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 7.5 சனி காலத்தில் மட்டும்தான். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்திலேருந்து பேசணும் அப்படின்னாக்கா, இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த தசை நடந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகப்படியாக முயற்சி போடுங்க. சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ லீவ்லலாம் இருக்கிறீங்க, அது வேறு கதை. படிப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, இல்லை வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க. எதுவுமே படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அருமையான டைம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புதன் தசை அவ்வளோலாம் கெடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. படிப்புங்கிறது டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2023 இந்த படிப்புங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதை அவயோக தசைகள் என்னதான், இதே அவயோக தசை தான். ஆனால் இருந்தாலும் இந்த புதன் இல்லை, உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் அந்த தசநாதன் சுபகிரக நட்சத்திரமாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாவகிரக நட்சத்திரம், அஷ்டமாதிபதி நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம், இல்லை ராகு கேதுவோட நட்சத்திரம், அது மாதிரி ஏறி இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கணும். மெயினாக நீங்கள் அதிகப்படியான முயற்சி எடுத்து படிச்சிங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு 7.5 சனி இல்லைன்னு சொல்லலை, ஜென்ம சனி. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய நகர்வு உத்திரட்டாதி. இதிலே இந்த மாத கடைசியில் ரேவதிக்கு போய்டுறாரு. இது இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லதா அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இவங்க 2 பேருமே வக்கரமாக இருந்தால் தான் பிரச்சனை. வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அப்போ வக்கரமாக இருந்தால் பிரச்சனைனா அது எப்படி? சனி பார்வையில் அவங்க மாட்டினா தான் பிரச்சனை. அப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதனோ இல்லை சனியோ இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை சனி இப்போ கோச்சார சனி பார்த்தால் அப்போ வேலை ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் கொடுக்கும்.
அதே பார்க்கல அப்படின்னா வேலை கிடைக்கும், வேலை நல்லா இருக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் தசையில் மாற்றி கொடுத்துரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, தள்ளி போடுறது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதம் நடக்கும், ஜூன் மாதம் நடக்கும், எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஆனால் ஜென்ம சனியில் யாராருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் 12 7.5 சனியில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாகவே 12 1 2 இது மாதிரி 7.5 சனியில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கு இல்லையா, நீங்கள் பிறக்கும் போதே 7.5 சனி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் திருமணத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 11 12 ராசியில், ராசிக்கு 2ஆம் இடத்துல இல்லை 3ஆம் இடத்துல, இந்த 5 இடத்துல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இன்னொன்று பரிவர்த்தனையானவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும். இப்போ எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது இல்லையா. திருமண தடையை கொடுக்குது அப்படின்னா தாராளமாக ஒத்தி வைங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த டைம் எல்லாம் வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ளே. அடுத்து வந்து கேது தசை. கேது வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும், அதே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். அதாவது 22 வருஷமானு கேட்காதீங்க, 7 வருஷம் தான் அந்த கேது தசைங்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகளுக்கு பிறகு அதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த வயசில் தான் கேது தசை அப்படிங்கிறது வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே, ரேவதிக்கு வந்து 3 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே அந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்துக்கு நான் சொல்லிட்டேன், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் படிப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, இப்போ வந்து உத்திரட்டாதியோ இல்லை பூரட்டாதியோ இதுமாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, வேலைக்காக ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், வேலை நல்லாயிருக்கும். வேலையில் வந்து அழுத்தங்கள், உயர் அதிகாரி பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2025 ஒரு சில பேருக்கு வந்து மேலதிகாரி மாறி இருக்கலாம். அவங்க மூலிமா ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக நீங்கள் போகிறது நல்லது. அவங்களுக்கு தான் புதன் வக்கரமாக இருந்தால் அப்படி தான் நடக்கும். இப்போ வந்து புதனோட நட்சத்திரத்தை வந்து நெருங்க போகிறார். இப்போ புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரி மாறுறது, இன்னொன்று வந்து மேலதிகாரி மூலமாக கொஞ்சம் தொலைகள் வர்றது, இல்லை இடமாற்றங்கள் கொடுக்கறது, இல்லை வந்து வேலை ஏதோ பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனால் வேலை கிடைக்கும், வேலை போனால் வேலை கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. 7.5 சனியில் எப்போவுமே பிஸியாக வச்சுருக்கோம். இந்த மாதம் வேலை போவோம், இந்த மாதம் வேலை கிடைக்கும்னு சொல்கிறத விட வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து கவலையப்படாதீங்க. வேலை நீங்களாக போகாதீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இது வந்துச்சு, சரி ஓகே நம்ம வேறு வழி இல்லை, இதன் பிறகு தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு தாராளமாக வேறு வேலை சேஞ்சஸ் பண்ணலாம் இந்த டைம். அதாவது ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பார்வை. இப்போ சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ லீவ்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அது வேறு கதை. வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது, பேச்சே வேண்டாம், சரி ஓகே எது எடுத்தாலும் சரி சரி அப்படின்னு போயிடுறது நல்லது. பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், திருமணத்துக்காக முயற்சி எடுத்தாலும் நான் கேது தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். கேது தசையில் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுங்க. கேது தசை முடிஞ்ச பிறகு தான் திருமணத்தையே கொடுக்கும். 7.5 சனி அது எங்கே இருக்குன்னே பார்க்கணும், நிறைய டீட்டெயில் இருக்குது கேது தசை. அதனால் ரொம்ப தடையை கொடுக்குதா விட்டுருங்க. நடக்கலை அப்படின்ட்டு கஷ்டப்படக்கூடாது. கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படக்கூடாது. கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டால் இன்னும் அது ஊரை கூட்டி நம்ம ஒப்பாரி வைக்கிற மாதிரி, அது எல்லாருக்கும் பஞ்சாயத்து. அது கல்யாணம் நடக்கலாம், உங்களுக்கு மட்டும்தான் பஞ்சாயத்து. அதுமாரி கஷ்டத்தை கொடுக்குதுனாவே, இப்போ திருமண தடையை கொடுக்குதுனாவே உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அலாட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கொடுக்கும், வேறு வழி இல்லை, அது கிரக அமைப்புகள் பொறுத்து. அதனால் திருமண தடையாக வருதா, ஓகே எடுத்துங்க. திருமண தடை இல்லையா, பரவாயில்ல. திருமணம் நடக்கிறவங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதான் சொன்னேனே, நான் வந்து இந்த ஜென்மராசியை ஒட்டி இருக்கக்கூடிய சனியை வந்து திருமணம் பண்ணி வச்சிருவோம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம், 42 வயசு வரைக்கும். இந்த சுக்கிரன் அஷ்டமாதிபதி ராசிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாதகம் பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகம் மட்டுமே ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் அந்த தசை சிறப்பாக இருக்குது. ஆனால் 3ஆம் இடத்துல வந்து இவர் ஆட்சி ஆகிடுவார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான தசையாக அமையும். நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கும், ஃபேமிலி அது இது நல்லபடியாக போயிட்டுருக்கும். 10, 11 அதே மாதிரி தான். அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருக்கணும். இது மாதிரி ஒரு சில ஜாதகத்தை பார்த்துருக்கேன்.
நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த அஷ்டமாதிபதி தசையில் நிறைய கஷ்டப்படுறாங்க, சொல்ல முடியாத கஷ்டம். இதே வந்து கடக லக்னம் சிம்ம லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. என்னென்னா வேலை கூட கொடுத்துருக்கு, நல்ல ஒரு வேலை, ஆனால் அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம் அந்த சுக்கிரன். அதனால் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். ஏன்னா தசா நடத்தக்கூடிய சுக்கிரனையே சனி பகவான் பார்க்குறது நிறைய மாற்றங்களை கொடுக்கும், வேலை சார்ந்த நல்ல ஒரு மாற்றங்கள். யாராருக்கெல்லாம் வேலை போச்சு இப்போ வேலை கிடைக்கும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், மேலதிகாரி மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். நிறைய உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி தான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, வேலையில் இருக்கிறீங்க, வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு, சைலண்ட்டாக விட்டுருங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருங்க, வேலை வார்த்தையே வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதுன்னா கூட இந்த மாதத்தில் சைலண்ட் மோடில் போடுறது நல்லது. இது மட்டும்தான். உங்களுக்கு வேலை மாறணும்னு நினச்சிருந்தாலும் சரி வேலை மாறுவீங்க, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் மாறும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம பேசினா தான் பிரச்சனை, பேசலைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாக மாறும். இந்த சுக்கிரன் மேலே சனி பகவான் இருக்கக்கூடிய பார்வை இது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதம் அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சுக்கிர தசையில் வீடு கட்டுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ வண்டி வாகன சேர்க்கை எதுக்காக முயற்சி பண்ணியிருந்தால், லோனுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க, கடனுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் வெற்றிகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள், இந்த 3 தசைகளை சேர்த்து சொல்கிறதுக்கு ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து இந்த மீன ராசிக்கு யோகத்தை தான் பண்ணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர்கள். சூரியன் கூட 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் கடனை கொடுப்பார், அது கூட சுப கடன்கள். அப்படி இல்லைனாக்கா கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது அந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க. இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்னா, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 47 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 28 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் வரும். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய தசைகள் தான், சூரியன் தவிர்த்து. அது கூட எல்லா தசையும் சொல்லலாம். எல்லா தசையும் அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து தான். அதாவது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. அந்த வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையும் கொடுத்துரும். கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறது, இன்னொன்று மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் இருந்து விலகிறது. இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ வேலைக்காக மாற்றணும் அப்படின்னாக்கா இப்போ மாற்றிக்கலாம். ஆனால் ஜென்ம சனி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு வேலை மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துறது நல்லது. ஆனால் இதே வந்து வேலை போயிடுச்சு சார், ஆனால் வேலை கிடைக்கும், வேலை வந்து கிடச்சிச்சு சார், எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு, வேலை மாற்றலான்னு பார்க்குறேன். ஒரு சிலருக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக மாறும். ஏன்னா இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகத்தை வந்து சூரியன் அவரே இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரை பார்க்குறது நல்லது. சனி இப்போ வந்து ஒரு வேலை கிடைக்கும். அது மாதிரி சந்திர தசையில் இருக்கிறவங்கனாக்கா இப்போ ராசிலே சனி, அந்த இடத்த சனி கிடக்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் எல்லாம் பரவாயில்ல, 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் செவ்வாய் தசையும் சூரிய தசையும் சந்திர தசையும் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மே மாதத்திலே நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வீடு கட்டுற ஒரு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி இந்த மாதத்தில் பரவாயில்ல. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சொல்லவே தேவையில்லை, நிறைய செலவு கொடுப்பார், நல்ல செலவாக தான் இருக்கும் அநேகமாக. அது மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க. நன்றி.